ஓம் நமோ நாராயணாய. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு பெருமாள் கோயிலாக தரிசனம் செஞ்சிட்ருக்கோங்க. அப்படி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னா, நம்ம தாடிக்கொம்பு திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் கோயிலினுடைய வைகுண்ட ஏகாதசி திருவிழா எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பார்வை இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. இங்கே தாடிக்கொம்பு இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் கோயிலுடைய தல வரலாறை பார்ப்போம். மண்டுகம் என்ற சொல்லின் பொருள் தவளை. ஒரு சாபத்தின் காரணமாக மகரிஷி ஒருவர் தவளையாக மாறிட்டாருங்க. இதனால் அவர் மண்டுக மகரிஷி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றார். தன்னுடைய சாப நிவர்த்திக்காக இந்த தலத்தில் மகாவிஷ்ணுவை வேண்டி தவம் இருந்தாருங்களாம். அப்போது அசுரன் ஒருவன் அவரை தொந்தரவு செய்யவே அவனிடமிருந்து தன்னை காக்கும்படி மதுரையில் அருளக்கூடிய கள்ளழகரை வேண்டிட்டாருங்களாம். அவருக்கு அருளிய சுவாமி அசுரனை அழிச்சாருங்களாம். மேலும் அவரது வேண்டுகோளுக்காக இங்கேயே எழுந்தருளினாராங்களாம். அதாவது நம்முடைய தாடிக்கொம்புலையும் எழுந்தருளினாருங்களாம். மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலுக்கு இணையான சிறப்பை பெற்ற இந்த திருத்தலத்தை 500 வருடங்களுக்கு முன்பு விஜயநகர ஆட்சி வெளிவந்த அச்சுத தேவராயர் கட்டினதாக தகவல் வரலாறு சொல்கிறாங்கங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய ஐகிரீவ பெருமாள் தனி சன்னதியில் இருக்கிறாருங்க. ஐகிரீவரோட ஒட்டி நம்மளுடைய சரஸ்வதி தேவியும் இருக்காங்க. நம்மளுடைய 10 அவதாரங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அவதாரங்களில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளும் மிக அழகாக நேர்த்தியாக இருக்குங்க. கோயிலில் மிக அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரு நகத்தினுடைய நுனி, தசைப்பிடிப்பு, நரம்பு ஓட்டம், இமைகள் இதெல்லாம் மிக ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான சிற்பங்கள் இங்கே அமைஞ்சிருக்குங்க. சொர்ண ஆகாச பைரவர் இங்கே இருக்கிறாரு. சக்கரத்தழ்வார், நம்மளுடைய லக்ஷ்மி நரசிங்கர், தன்வந்திரி பெருமாள், நம்மாழ்வார் சன்னதி, இரட்டை பிள்ளையார் சன்னதி, இப்படி நிறைய சன்னதிகள் இருக்குங்க. அதை நம்ம தனிப்பதிவில் பார்ப்போம். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி திருவிழா எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இயல்பான பதிவை அந்த பாடல்களோட அங்கே இருக்கக்கூடிய இசையமைப்புகளோட அப்படியே கேட்கலாம். ஓம் நமோ நாராயணாய.
நயாழ்வானே இமயவர் தமக்கு மாங்கனையாய் செம்மணல் மலரும் தாமரை படன கந்தர புழைங்கொடி கிடந்தாய் முகப்பே உலகர்கள் எல்லாம் ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ சௌந்தரராஜ பெருமாளே நமக. ஓம் நமோ சௌந்தரவல்லி தாயாரே நமக.